இதுமாரியே நான் கேட்டதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இது தான் கேட்குறேன். அது ஐசக் பாஸ்டர் மூலிமா நான் கேட்குறேன். நல்ல போதகர் கொடுத்தது கோடியான கோடி நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருப்போம் வீட்டில். அந்த சமாதானம் கிடைக்காது, வராது. இன்றைக்கி பாஸ்டரோட வார்த்தை கேட்ட பிறகு நாங்கள் நிறைய யோசிக்கிறோம். ஒரு தெளிவு வந்துடுச்சு. நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டு இந்த மெசேஜ் மூலமாக ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஐயா ஆவிக்குள்ள தேவன் அவர் மத்தியில் இறங்கி பேசுனதுக்காக நன்றி. நான் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். இனிமேல் கணவரோடு நம்ம இணைந்து குடும்பத்தை செயல்படுத்த வேணும்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லிக்கிறார் குடும்பத்தை எப்படி கனப்படுத்தணும்னு. வர நாட்களில் இந்த சத்தியத்தை இன்னும் நான் அதிகமாக கேட்டு அவர் படி கேட்டு நான் குடும்பத்தை கண்டிப்பாக கட்டுவேன். கர்த்தர் எனக்கு சில விஷயம் தெரியாத இருந்தது. போதகர் நல்ல ஒரு வெளிப்படமாக நல்லா பேசினார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் மூலிமா வார்த்தைகளே நல்லா கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இது வேறு லெவலு. இந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது கிடையாது. போதகரை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல பிரயோஜனமாக இருந்தது. இதுமாரி நான் கேட்டதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்டது. எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மீட்டிங்கு கேட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. உண்மையிலே எங்கள் பாப்பா இன்றைக்கி உயிராக இருக்க காரணம்னா ஐசக் ஐயா மட்டும்தான் எங்களுக்கு. ஆண்டவர் அவர் மூலிமா எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் இதெல்லாம் அறிஞ்சிக்காமல் இருந்ததை இப்போ தான் தெரிஞ்சுக்கின பிறகு நாங்கள் நல்லா இருக்கிறோம். முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு இருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்து ரொம்ப உலகம் தெரியாமல் ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்தது பல விஷயம் ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு. அப்பாவை ஏற்றுக்கணும் நல்லா இருக்கிறோம். இங்கே வந்த பிறகு குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கினேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேட்டதில்லை. நிஜமாவே எத்தனையோ குடும்பங்கள்லாம் எப்படியோ பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கி கேட்டதுனால தான் நான் புரிஞ்சுக்கினேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. இந்த மாதிரி ஒரு போதகர் கிடைச்சது நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அவருடைய இந்த பிரசங்கமும் சரி சத்தியமும் சரி நிறைய பேர் போனோம். வார்த்தைக்கு செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு திருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு திருப்போம். கடந்த பல வாரங்களாக பாவத்தை குறித்த உபதேசத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் முழு மனு வர்க்கமே பாவத்தில் விழுந்திருக்கிறது. பாவத்தின் பாதிப்பு இன்றைக்கு வரைக்கும் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நம்ம கிட்ட கூட செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் பாவத்துல சிக்கி இருக்கிறார்கள். வெளியே வருவது எப்படின்னு தெரியாம இருக்கிறார்கள். இந்த பாவத்தை குறித்த உபதேசம் எதுக்குன்னா, நீங்கள் பாவிகள் என்று கண்டிப்பதற்கல்ல, நீங்கள் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற நல்ல செய்தி அறிவிக்கிறதுக்காக தான் இந்த உபதேசம். எப்படி நாம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம், அப்படி விடுதலை ஆக்கப்பட்டதுனால நமக்கு கிடைச்ச பிரதிபலன்கள் என்ன, பலாபலன்கள் என்ன, இதை அறிந்து கொள்றதுதான் இந்த உபதேசம். கண்டம் பண்றது இல்லை. போன வாரம் அதுதான் பேசினேன். God's purpose is salvation, not condemnation. தேவனுடைய நோக்கம், அவர் இந்த பூமிக்கு வந்தது, தம்முடைய குமாரனை அனுப்பினது ரட்சிக்கிறதுக்காகத்தானே தவிர ஆக்கினைக்குள்ளாக உலகத்தை தீர்ப்பது அல்ல. தேவனே உலகத்தை மக்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது அவர் நோக்கமா வச்சிட்டு இருக்காதப்போ, பிரசங்கியார்கள் இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, ஜனங்களை குத்தி காட்டி நீ பாவி நீ பாவி நீ பாவின்னு சொல்லி அவங்களை முடக்குகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. பட் இந்த பிரசங்கத்தின் நோக்கம் அது அல்ல. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பக்கத்துல சொல்லுங்க, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரி, வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பினோம் இல்லையா? 12வது வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். இங்க ஒப்புக்கொடுங்கள்னு வர வார்த்தைகளை கவனிக்கணும் நல்லா. அதுதான் இன்னைக்கு நம்ம கவனம் செலுத்த போறோம். 14 நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இதனால் என்ன, நம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? ஆன்சர் என்ன? கூடாதே. வெரி குட். 16 மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய்
இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினால தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு ஆனீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்த மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாய் தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். எல்லாம் சொல்லுங்க, நித்திய ஜீவன். 23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். சரி, இந்த ரோமர் 6வது அதிகாரத்தை மையமாக வைத்துதான் இந்த டாக்டரினை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல என்ன சொல்றார் பவுல்? எடுத்த உடனே 7வது வசனத்துல சொல்றாரு, முதல் வசனத்துல சொல்றாரு பாவம் செய்யலாமன்னா கூடாதுன்றார். நோ எக்ஸ்கியூஸ். நம்ம என்ன சொல்றோம்? எப்படின்னே தெரியலையா, அப்படியான்லாம் சொல்றோம் இல்லையா? கர்த்தர் என்ன சொல்றாருல, இல்ல செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது, 1000 காரணம் இருக்கலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. இன்னொரு உபதேசம், இப்ப நூதனமான ஒரு உபதேசம் வருது. என்னன்னா, கிருபை இருக்கியா, கர்த்தர் கிருபையா உன்னை மன்னிப்பார். நீ மன்னிக்கலையா உன் பிள்ளைய, எவ்வளவு தப்பு பண்ணா மன்னிக்கிற, கர்த்தரும் மன்னிப்பார், கிருபை இருக்குது அப்படி. அதனாலதான் பவுல் தெளிவா எழுதுறாரு. வாசித்தோம் இல்லையா இந்த 6வது அதிகாரத்துல 15வது வசனம், கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் செய்யலாமா? கூடாது என்றார். கிருபை இருக்குதுதான்பா, நீ கிருபைக்கு கீழே இருக்கிற. We are living under the grace. கிருபைக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதனால பாவம் செய்யலாமான்னா இல்ல. மெடிசன் எடுக்கிறேன், ஒரு வியாதி சுகமாக மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறேன். மெடிசன் எடுக்க வியாதி என்னவாயிட்டு இருக்குது? சுகமாயிடுச்சு. ஒரு கட்டத்துல மெடிசன் எடுத்ததுனால வியாதி முழுசா என்னவாயிடுச்சு? சுகமாயிடுச்சு. இப்ப வியாதி சுகமாயிடுச்சுன்னு ஏற்கனவே இந்த வியாதி எதனால வந்துச்சு அந்த விஷயத்த போய் செய்யலாமா? உதாரணத்துக்கு சுகர் இருக்கு, ஸ்வீட் சாப்பிட்டு நிறைய வந்துடுச்சு. இப்ப மெடிசன் எடுத்து சுகர் என்ன பண்ணிட்டோம்? கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்ப டாக்டர் சொல்ல சுகரே இல்லைன்ட்டாரு. இப்ப சுகரே இல்லைன்றதுனால நான் மறுபடியும் போய் ஸ்வீட் சாப்பிட்டுலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும்? மறுபடியும் அந்த வியாதி வரும். இப்ப தெளிவுள்ளவர்களா அறிவுள்ளவர்களா என்ன பண்ணோம்? ஒரு முறை பட்டதே போதும், இப்போ நான் நல்லா இருக்கிறேன், இதுலயே அப்படியே நான் இருந்துடணும், இந்த ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளணும், அப்படிதான் போனோம். விசுவாசிகள் கூட அப்படிதான். பாவத்தில் இருந்தோம், பிசாசுக்கு அடிமையா இருந்தோம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் தம்முடைய குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை அவர் கழுவி நம்மை குணமாக்கி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிமானாக்கி அவருடைய பிள்ளையாக்கிட்டார். இப்ப நாம யாரு? நீதிமான்கள், பாவத்திற்கு விடுதலையானவர்கள். ஆல்ரெடி ஃப்ரீடு ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாயிற்று ஏற்கனவே. இப்ப மறுபடியும் பாவத்துல போய் என்ன பண்ணக்கூடாது? விழக்கூடாது. கிருபை பெருகுது. பாவம் செய்யலாமா? கூடாது என்ற இல்ல சொல்லுங்க, கூடாது. சரி, அப்போ என்ன சொல்றாரு இந்த அதிகாரத்துல பவுல்? என்ன சொல்றாரு? முதல் காரியம், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அதை தெரிந்து கொள்ளுங்கள். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள், என்ன பண்ணுங்க? தெரிந்து கொள்ளுங்கள். 2வது காரியம் என்ன சொல்றாரு? அதை எண்ணிக்கொள்ளுங்கள். பாவம்னு வரும்போது இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, அந்த மாதிரி எண்ணம், இந்த மாதிரி எண்ணங்கள், பல காரியங்கள் வரும்போது பவுல் சொல்றாரு எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன எண்ணிக்கொள்ளணும்? போச்சு, பாவம் எண்ணம் வந்துடுச்சு, அவ்வளவுதான் போல, நான் அப்படி சொல்லக்கூடாது. மாறாக என்ன சொல்லணும்? பாவத்திலிருந்து இயேசு என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன், பாவம் என்ன பண்ணாது? ஆளாது அப்படின்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும்? பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம பாவம் வரும்போது நாம பாவிகள் இல்ல. நிறைய பேருக்கு அதுவே தெரியல, பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நிறைய பேர் பாவின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? ஆண்டவரே, நான் ஒரு பாவி அப்பா, நான் ஒரு பாவி, ஐயோயோ நான் ஒரு மாப்பாவி, என்னை ஆண்டு நடத்திடும் தேவாவி, நான் ஒரு பாவி. அதான் அவங்க எண்ணம். பைபிள் சொல்லுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள். உங்களை பத்தி நினைக்கும் போது அப்படிதான் நினைக்கணும். என்ன நினைக்கணும்? பாவத்திலிருந்து நானு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் பாவத்திற்கு அடிமை அல்ல. இந்த எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். சரி, முதல் காரியம், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொண்ட அந்த காரியத்தை எண்ணிக்கொள்ளுங்கள், தினந்தோறும் அப்படியே யோசிங்க. 3வது என்ன? உங்கள் சரீரத்தை தேவனுக்கு நீதியின் ஆயுதமாக ஒப்பு கொடுங்க. எல்லாம் சொல்லுங்க, ஒப்பு கொடுங்கள். பாருங்க, நம்ம எதற்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அதற்கே நம்ம அடிமை. வாசித்தோம் இல்லையா அந்த வசனம்? நம்ம பாவம் செய்ய ஒப்பு கொடுத்துட்டா பாவத்துக்கு தான் அடிமையா இருப்போம். ஒப்பு கொடுக்கறதுன்னா என்ன? சரண்டர் பண்றது, விட்டு கொடுத்துடுறது. பாவம் வரும்போது அதுக்கு நோ சொல்லணும். நீதியை செய்வதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பவுல் தெளிவா சொல்றார்,
நீங்கள் உங்கள் சரீரத்தை அநீதியின் ஆயுதங்களாக, போன வாரம் பார்த்தால ஆயுதம், இது ஒரு வல்லமையான பவர்ஃபுல்லான ஆயுதம். இந்த சரீரம் அநீதி ஆயுதமா யூஸ் பண்ணாத. கத்தி எதுக்குன்னு கேட்டேன் போன வாரம். குத்துறதுக்கு நான் இல்ல வெங்காயம் வெட்டுறதுக்கு, பிரியாணியில போட. அத வெங்காயம் வெட்டுறதுக்கு தான் அவன் என்னமா படிச்சிருக்கான், உண்டாக்கி இருக்கான். ஆனா நம்ம அதை வச்சு என்ன பண்ணலாம், சொன்ன மாதிரியே குத்தலாம். இப்போ அது ரெண்டுமே யார் கையில இருக்கு? உடம்பு சரியில்லாதவனுக்கு பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுக்கறது தான் நம்ம கையில தான் இருக்கு. ஓவரா பேசுறவன போட்டு தள்ளுறதும் யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இப்ப நாம் என்ன பண்ணணும், நமக்கு தெரியணும் நான் என்ன பண்ணணும். நான் என்ன கத்தி இருக்குது, கத்தி வந்துடுச்சு, நான் குத்தி ஆவணம், எவனாவது குத்த போறேன் அப்படி அது இல்ல வேலை. கத்தி வந்த உடனே குத்திடணும் அப்படி இல்ல. நிறைய பேர் என்ன, ஒரு தப்பான எண்ணம் வந்த உடனே, ஒரு பாவ சிந்தனை வந்த உடனே பாவம் செஞ்சிடணும். இல்ல சிந்தனை தானே வந்துச்சு. சிந்தனை வந்தா என்ன பண்ணணும்? நோ சொல்லணும். என்ன சொல்லணும்? கூவாறு பக்கத்துல நடந்து போறீங்க வச்சுக்கோ, கூவாறு பக்கத்துல கமகம்மன்னு ஒரே வாசனை. என்ன பண்ணுவீங்க? என்னது துர்நாற்றம், மூக்க பொத்திக்கிறோம். இது இந்த ரோட்ல நடந்து போறீங்க. காலையில வேற ஒரு குழம்பு சொன்னேன், இப்ப சொல்ல முடியாது, இப்ப வேற சொல்றேன். பிரியாணி வாசனை வருது, என்ன பண்ணுவீங்க? கூப்பிடாமலே போயிடுவோம், அது வேற கதை. எங்கேயோ செய்யறோம், நமக்கு பிரியாணி தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் வாசனையாவது இருக்குது, புடிச்சிட்டு போவோம் கொஞ்சம். அதாவது எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுன்னு நமக்கு என்ன பண்ணிருக்கு தெரிஞ்சு. சில ஆட்களை பாத்தீங்கன்னா லிப்ட்ல ஏறுவாங்க, மூச்சை விட மாட்டாங்க, ஃபுல்லா அப்படியே டம் கட்டின்னு இருப்பாங்க. பாத்துறீங்களா? டம் கட்டிட்டு இருப்பாங்க. அப்படி லிப்ட்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரமா நின்று மூச்சு வாங்க. என்ன லிப்ட்ல நமக்கு மூச்சு வராதுங்க அப்படின்னு நான் சொல்லுகிறேன். பாவம் வரும்போது டம் கட்ட தெரியும். பிரியாணிக்கு போடுற டம் சொல்லு. மதியம் டைம்ல ஞாயிற்றுக்கிழமை வேற கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், ஃபுல்லா பிரியாணி கூடவே கனெக்ட் ஆகும். என்ன டம் கட்ட தெரியணும். துர்நாற்றம் இது. நான் ஒழுங்கா என்ன பண்ணணும், என் மூக்க ஒருவேளை நீ மறந்துடுவன்றதுக்காக தான் ஆண்டவர் சொல்லி வச்சுக்கிறாரு, மூக்க மூடிக்கோ. அந்த ரூட்ல போனவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒருத்தர் ஒரு ரூட்ல போறாரு, ஒரு குறிப்பிட்ட தூரத்துல ஒரு துர்நாற்றம் வீசன்னா அந்த ரூட்ல போற ஒரு பின்னாடி இருக்கிறவங்க கிட்ட சொல்லுவாரு, நான் சொல்ற இடத்துல மூக்க பொத்திக்கோ அப்படின்னு. எதுக்கு சொல்றாரு? இவங்களுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும் அங்க என்ன இருக்குது, ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு, ஏதோ ஒரு சாக்கடை இருக்கு, அதனால துர்நாற்றம் வீசுது, மூக்க பொத்திக்கணும். இயேசு நமக்கு முன்னாடி போனாராம், கொஞ்ச நேரத்துல அதை பார்ப்போம். அவருக்கு தெரியும் எங்க பாவம் இருக்கு, மனுஷங்கிட்ட அந்த பாவம் எப்படி வரும் எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு, மூக்க பொத்திக்கோ. பாவம் சர்வத்தை ஆளக்கூடாது, பாவத்துக்கு நோ சொல்லு. ஏன் வேதம் சொல்லுது? ஏன்னா அது மோசமான காரியம். அதனால சில இடத்துல மூக்க பொத்துறது ரொம்ப நமக்கு தெரியுது இல்ல, கெட்ட வாடை நமக்குள்ள போக கூடாது, காத்துல கிருமிகள் பரவும், நோய் தொற்று பரவும், இதெல்லாம் நமக்குள்ள போக கூடாதுன்னு தெரியுது இல்ல. தெரியறதுனால தானே டம் கட்டுறோம், தெரியறதுனால தானே மூக்க பொத்துறோம். அப்படிதான் பாவம் வரும்போது, தீமையான எண்ணங்கள் வரும்போது, எதையாவது பார்க்கணும் எதையாவது பண்ணிடணும்னு வரும்போது நாம அதுக்கு நோ சொல்லணும். இதை எனக்குள்ள விட மாட்டேன், இதை நான் செய்ய மாட்டேன், இதை என் வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீதிக்கு நம்முடைய சரீரத்தை அடிமையாக ஒப்பு கொடுக்கணும். ஆமென். நம்ம கையில தான் இருக்குது. கர்த்தாவே என்ன பாத்துக்குங்க, நாங்க சாக்கடை பக்கம் போறேன், என் மூக்க மூடுங்கன்னா கத்த சொல்லுவாரு, அது எனக்கு வேலை இல்லை, நன் ஆஃப் மை பிசினஸ். கத்த உனக்கு 2 கை கொடுத்துருங்க, கத்த சொல்லுவாரு. எங்க போச்சு உன் கைய? உனக்கு விருப்பம்னா உனக்குள்ள இந்த துர்நாற்றமும் நோய் தொற்றும் போக கூடாதுன்னா நீ என்ன பண்ண, பொத்திக்கோ. ஆமென். இருக்கீங்களா? யார் வேலை அது? கர்த்தர் வேலையா நம்ம வேலையா? யார் வேலை? நம்ம வேலை. நான் தான் பண்ணணும். அதனாலதான் நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறார், பாவம் சரீரத்திலே ஆளாது இருப்பதாக. பக்கத்துல பசங்க, பாவம் சரீரத்தில் ஆளாது இருப்பதாக. ஏன்னா அந்த பிசாசு ஒருத்தருங்க பாருங்க, அவனுக்கு வேலை என்னன்னா நம்மளை கவிழ்க்கிறது தான். எதையாவது கொண்டு வந்து பாவத்தை அதை இதன்னு கண்டதை காட்டி நம்மளை கவிழ்க்கிறது தான் அவனுடைய வேலை. ஆனால் பிசாசின் தலையை நசுக்கினவர் நம்ம கூட இருக்கிறார், அவனை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். அதனாலதான் அவர் தெளிவா சொல்றாரு, இந்த வழியா போகும்போது, இந்த பாதையின் வழியா போகும்போது உன்னை நீ காத்துக்கொள். ஆமென். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல்
எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த வார்த்தையை ரொம்ப நல்லா கவனிக்கணும். இதுல இருக்கிற சில உபதேச கோளாறுகளை இன்னைக்கு சரிப்படுத்தணும். பாருங்க என்ன சொல்லுது. இயேசுவை பத்தி சொல்லுது. அவர் நமக்கு பிரதான ஆசாரியர். அவர் நமக்கு யாரு? பிரதான ஆசாரியனுடைய வேலை என்ன? பழைய ஏற்பாட்டுல ஆசரிப்பு கூடாரத்துல பிரதான ஆசாரியன் இருந்தார். ஆரோன் கூட பிரதான ஆசாரியன் தான். அவங்க வேலை என்ன? வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண நாள், டே ஆஃப் அட்டோன்மெண்ட். இந்த பாவ நிவாரண நாள் அன்னைக்கு அவன் செய்த பாவத்துக்கு தக்கதா பலி எடுத்துட்டு வரணும். லேவியராகம புஸ்தகத்துல அது இருக்கு. திருடுனா அவன் என்ன பலி எடுத்துட்டு வரணும், விபச்சாரம் பண்ணா அவன் என்ன எடுத்துட்டு வரணும், எல்லாம் இருக்கு. அவன் தன்னுடைய பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி பலி எடுத்துட்டு வரணும். இந்த பிரதான ஆசாரியன் அந்த பலியை வாங்கி அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை எடுத்துன்னு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துல வைப்பாரு. அதனுடைய சரீரத்தை தூப பீடத்தின் மேல, பலிபீடத்தின் மேல வைப்பாங்க. அக்கினி அதை பட்சிக்கும். பட்சித்த பிறகு அந்த சாம்பல் எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. தலையில கூட என்ன பண்ணுவாங்க? பூசி விடுவாங்க. இதை தான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பண்ணிருந்தோம். வாயிலெல்லாம் போட்டு மென்னு சாப்பிடுவோம். என்ன தெரியாது, இப்ப தெரிஞ்சுங்க அது என்னது. இந்த ஆசாரியனுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் அங்க வந்துடணும். அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் வந்துடணும். இப்போ ஒருவேளை அவங்க வந்துட்டாங்க, ஆனா பலி வாங்க அவங்க கிட்ட காசு இல்லைன்னா ஆசாரியன் கிட்ட போயிட்டு, ஐயா அதனால பலி வாங்க, எனக்கு காசு இல்லை, ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அது உன் பிரச்சனை, நீ பண்ணிக்க, இதை என்கிட்ட என்ன பண்ணாத, கொண்டு வராதன்னு. ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் பலி செலுத்தணும், ஆனா அவரால் எழுந்து கூட வர முடியல, உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஆசாரியன் அவர்கிட்ட எல்லாம் போக மாட்டாரு. இல்லைன்னா இந்தப்பா பலி என் பேரை சொல்லி கொடுத்துட்டு வந்துடு, நீ தான் வந்து செலுத்தணும், நீ செலுத்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பலவீனங்களை கன்சிடரே பண்ணாத ஆசாரியன் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன். இன்னைக்கு திருவிருந்து யாராவது சபைக்கு வந்து சபைக்கு வருங்க, உடல் முடியாம இருக்கிறாங்க, படுத்த படுக்கையா இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு திருவிருந்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்புறோம். ஆனா பழைய ஏற்பாட்டு ஆசிரியர் அதெல்லாம் என்ன பண்றது இல்ல, அவர் பண்ண மாட்டார். அப்படிலாம் இறங்கி வந்தெல்லாம் எதுவும் செய்ய மாட்டாரு. பலவீனங்களை கன்சிடரே பண்ண மாட்டார். நீ பாவனா செய், எதனா செய், நீ பலி எடுத்துன்னு வந்தா நான் அந்த பலியை அங்க என்ன பண்றேன், தகனிச்சு வேண்டியதை உனக்கு பண்ணி விடுறேன். மற்றபடி நீ வரலன்னா நான் இறங்கி வந்து எதையும் என்ன பண்ண மாட்டேன். இதான் பழைய ஏற்பாட்டு ஆசாரியன். புதிய ஏற்பாட்டுல இயேசுவே பிரதான ஆசாரியனா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் திரைச்சிலை வழியா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போனாரு. இயேசு வசனம் வாசிக்கும் 14வது வசனம் என்ன சொல்லுது, வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு ஏறி போன தேவகுமாரன். அவர் வந்து ஒரிஜினல் ஆசாரியன். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். புதிய ஏற்பாட்டுல இயேசு தான் நம்முடைய ஆசாரியன், பிரதான ஆசாரியன், மோஸ்ட் ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசாரியன். இந்த பிரதான ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துல தேவனிடத்துல பரலோகத்துக்கே போயிட்டு அங்கேயே அவருடைய ரத்தத்தையே சிந்தி அவரே பலியாகி அவருடைய ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவரே எங்க போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிட்டார். பரலோகத்துல பிதாவினுடைய வலது பாரிசத்துல அவர் என்ன பண்றாரு, உட்கார்ந்துட்டு இருக்காரு. உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காராம், இயேசு நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். 2000 வருஷமா இயேசு நமக்காக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார். பூமியில இயேசு செஞ்ச 3 வருஷம் ஊழியத்தை பேசிட்டு இருக்கிறோம். 2000 வருஷமா இயேசு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கார் நமக்காக. ஏன் நமக்காக அவர் இத்தனை வருஷம் ஊழியம் செய்யணும்? அதான் நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு வேண்டிய ரத்தத்தை சிந்திட்டாரு. நம்மள பாவத்துல இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வேண்டிய எல்லா வழியும் பண்ணிட்டாரு இல்லையா, பண்ணாரா இல்லையா? அப்புறம் அங்க போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கின்னு பரிந்து பேசிக்கின்னு நமக்காக ஊழியம் செய்யணும். ஏன்னா இது பாவம் நிறைந்த உலகம். இங்க நிறைய பாவம் இருக்கு. இங்க இடறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நாம் இடரும் போது, நாம் தவறும் போது, நாம் கீழே விழும் போது, பாவத்துல சிக்கிக் கொள்ளும் போது, பிசாசு நம்மை இச்சையில தள்ளும் போதெல்லாம் நம்மை தூக்கி எடுக்க, மறுபடியும் அவரோடு சேர்த்து கொள்ள, பரிசுத்தத்துல நிக்க வைக்க நமக்காக அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. நான் சொல்றேன், ஒரு விசுவாசி கூட ரட்சிப்பை இழக்கவே முடியாது. இயேசு உனக்காக அங்க ஊழியம் செஞ்சுட்டு இருக்க. ஒரு விசுவாசி கூட பாவத்துல விழுந்தமே நிக்க இருக்க முடியாது, விழுந்த இடத்துல கிடக்க முடியாது. எவ்வளவு குழியில விழுந்தாலும் எழுந்து வர முடியும். என்ன இயேசு அவர்களுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். சிலரால் ஏத்துக்கவே முடியாது. எப்படி இது முழுவானா இயேசு மறுபடியும் தூக்குவாரா? அதுக்குதான் அவரு தூக்குறது தான் அவரு. ஏன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷனும் விழுந்தவனை இன்னும் போட்டு மெதிப்பானே தவிர ஒருத்தன் கூட கையை பிடிச்சு தூக்க மாட்டான். அதுவும் பாவத்துல விழுந்தவனை தூக்குற அளவுக்கு ஒரு பெரிய புண்ணியவான், பரிசுத்தவான், நீதிமான் ஒருத்தர் இந்த பூமியில இல்ல. அதனாலதான் அவர் தூக்குகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க அந்த வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல். ஒரு நிமிஷம் எபிரேயர் 2க்கு போவோமே. 2வது அதிகாரம்
2:14 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படி எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியிருந்தது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. ஹலோ, எதுக்கு இயேசு அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. நல்லா சொல்லுங்க, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. முதல்ல பார்த்தோம் எபிரேயர் 4வது அதிகாரத்துல 15வது வசனம், பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஆசாரியன் இல்லை. பழைய ஏற்பாட்டு ஆரோனை போல இல்ல, பழைய ஏற்பாட்டு ஆசாரியன் போல இல்ல. நீ உன் பிரச்சனை உன்னோடு இருக்கட்டும், நான்லாம் ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்ற ஆசாரியன் இல்ல. உன் பிரச்சனைய அவர் பிரச்சனைய எடுத்து போட்டுக்கிட்டு ஆமென் இறங்கி வந்து உதவி செய்கிறவர். நமக்கு பலவீனம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பலவீனம் என்ன? நான் திருவிருந்து எடுக்கும்போது சொன்னேன், அந்த பலவீனம் இல்ல, சரீர பலவீனம் இல்ல. இது மனதின் பலவீனம், இருதயத்தின் உள்ளான மனுஷனுடைய பலவீனம். ஏதாவது ஒண்ணு பார்த்தா டக்குன்னு விழுந்துடுறது இருக்காரு இல்லையா? அந்த பலவீனம் எல்லாருக்கும் இருக்கும். ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவர் மனுஷனா செக் பண்ணணும். ஒருத்தர் சொல்ல, அடியன் 30 வருஷமாக எந்த பாவ ஆசையும் இல்லாமல் இருக்கிறேன், எந்த இச்சையும் இல்லாமல் அப்படின்னா அது பொய். அவர் மனுஷனான்னு முதல்ல என்ன பண்ணா, அவர் டேபிள் மாதிரி ஆயிடுவாரு, ஜடம். ஒரு சரீரம்னா நான் அன்னைக்கு பேசணும், ஞாபகம் இருக்கா? சரீர பசி, நியாயமான சரீர பசி நியாயமான விதத்துல தீர்க்கப்பட வேண்டும். நியாயமான சரீர பசி அநியாயமான விதத்துல தீர்க்கப்படும் போது அதுதான் என்னவாகுது? பாவமாகிறது இல்லையா? அதை பத்தி பேசலாம். அந்த சரீர பசி தேவனே வச்சிருக்காரு. ஆமென். இப்போ சில காரியங்களை பார்த்த உடனே ஒரு இச்சை வருது, ஒரு தவறான ஆசை வருதுன்னா அந்த ஆசையும் அந்த இச்சையும் வருவதனால நம்ம பாவி கிடையாது. நல்லா கவனிங்க, அந்த ஆசையும் அந்த இச்சையும் வருவதனால நம்ம யாரு கிடையாது. ஏன்னா பிசாசு அப்படி சொல்லி வச்சுட்டா நிறைய இடத்துல உபதேசங்கள் அப்படி ஆயிடுச்சு. சில ஆட்கள் பாத்தீங்கன்னா போய் சொல்லுவாங்க யாருக்கிட்டையாவது, விசுவாசிக்கிட்டையோ இல்ல போய் பாஸ்டர் கிட்ட கூட சொல்லுவாங்க, பாஸ்டர் கெட்ட கெட்ட கனவா வருது, தப்பு தப்பான ஆசை வருது. அப்படி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றது, போச்சு அதுதான் நீ மனம் திரும்பணும், நீ சரியா மனம் திரும்பல, நீ சரியா ரட்சிக்கப்படல, நீ ஒழுங்கு இல்ல, உங்ககிட்ட பாவம் இருக்குது, நீ பாவத்திலிருந்து வெளியே வரல, இப்படி எல்லாம் சொல்றாங்க. உண்மையாவே அப்படி இல்லை பாருங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் பாவத்திலிருந்து ஏற்கனவே விடுதலை ஆக்கிட்டார். பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறதுனால இந்த உலகத்தின் ஆசைகள் சிற்றின்பங்கள் நம்மள சீண்டி தான் பார்க்கும். அந்த எண்ணங்கள் வருவதனாலே நாம் பாவிகள் அல்ல, அதை செய்கிறதுனாலதான் பாவி ஆகிறோம். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தலைக்கு மேல காக்கா பறந்துட்டே இருக்கு. நான் சொல்ற உதாரணம் தான், பறந்துட்டு சட்டம் போட்டு பறக்கிறத நிறுத்திடுவோமா? காக்காவே நான் சட்டம் போடு, கட்டளை இடுகிறேன், நீ என் தலை மேல பறக்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. அது வேலை, அது என்ன பண்ணோம், அது எங்கேயோ நோக்கி போகுது வருது, அது பசிக்கு அது ஓடுது. தலைக்கு மேல காக்கா பறக்கிறத என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. ஆனா கூடு கட்டாம என்ன பண்ணலாம், தடுக்கலாமா இல்லையா? அது யார் கையில இருக்கு? சும்மா பறக்குதுன்னு நினைச்சங்க, எப்ப பார்த்தா தலையில கூண்டு வச்சு முட்டை இட்டு குட்டியெல்லாம் போட்டு வச்சுக்குதுங்கன்னு சொன்னா அந்த ஆள மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்குவே? கரெக்ட் தானே? மேல பறக்கிறத தடுக்க முடியாது, ஆனா கூடு கட்டாம இருக்கிறத. இந்த மாதிரி எண்ணங்கள், சிந்தனைகள், சில காரியங்கள், இடறுவதற்கு ஏதுவான காரியங்கள் நம்மை நோக்கி வருவதை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். ஆனா இதுல விழாமல் இருக்க, இதுல மாட்டிக்காம இருக்க, இதுல சிக்கிக்காம இருக்க நம்மாலே முடியும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணமே வரல, இந்த மாதிரி ஆசையே வரல, அந்த மாதிரி இதுவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்ல முடியாது. இந்த உலகத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் வரும். அதனால பைபிள் சொல்லுது இதுதான் சோதனை நமக்கு. இதுதான் என்னது? சோதனை. வாஸ்தவ வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் எபிரேயர் 4க்கு வருவோம். 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு. இயேசு யாரு? எல்லா விதத்திலும் நம்மை போல. பாக்குறீங்க, அப்படி பஸ்ல போறீங்க,
ஏதோ ஒரு துணி கடையை தாண்டுறீங்க, விதவிதமா புடவை தொங்குது, பார்த்த உடனே என்ன வருது? உண்மையா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. பார்த்த உடனே என்ன வருது? வாங்கணும்னு தோணல? ஐயோ வாங்கி நல்லா அருமையாகுது. எப்படி வந்துச்சு இந்த ஆசை? எப்படி வந்தது? இது நேச்சர், இது இந்த சரீரத்துல இருக்கிறது, இது மண்ணில இருந்து வந்த சரீரம். இது இப்படிதான், இந்த உலகத்துல இப்படிதான். இது மட்டும் இல்ல, சாப்பாடை பார்த்தா கூட வரும், பொண்ணை பார்த்தாலும் வரும், பையனை பார்த்தாலும் வரும், டிவியை பார்த்தாலும் வரும், எதை பார்த்தாலும் வரும். இதுக்கு மேல சொல்ல முடியும். இது வந்த உடனே ஐயோ நான் பாவி ஆயிட்டேன்னா இல்ல இல்ல, எண்ணமா வந்துச்சு. இது சோதனை. இது யாருக்கும் வந்துச்சா? இது யாருக்கும் வந்துச்சா? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. கடவுளுக்கு எப்படி வரலாம்? கடவுளுக்கு தான் வந்துச்சுன்னு இருக்குது. நான் எழுதின இந்த வசனம், எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்ட. நமக்கு வருது இல்ல தேவையில்லாத எண்ணம், வருதா இல்லையா? யாருக்கோ பிரசங்கம் பண்ற மாதிரி உட்காந்து இருங்க, ஆனா எனக்கு தெரியும் வரும். நம்மை போல எல்லா விதத்துல சோதிக்கப்பட்டுன்னு இருக்கு. அப்போ நமக்கு வருது தேவையில்லாத எண்ணங்கள். நமக்கு யாரும் நம்மளை பத்தி ஏதோ ஒன்று பேசிட்டான், எவ்வளவு கோவம் வருது, போய் அவனை கேட்கணும். சிலர் சொல்ல, எனக்கு வர கோவத்தை கையில கத்தி இருந்தா அவனை முடிச்சிட்டு இருப்பான் பாஸ்டர். இயேசு நம்மை போல எல்லா விதத்துல சோதிக்கப்பட்டு, அவருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை, அவருக்கு அப்படி ஒரு சோதனை, எதையாவது கொட்டிடணும், எதையாவது பேசிடணும், கோபப்படணும். நம்மை போல எல்லா விதத்திலும், எல்லா விதம் அப்படித்தானே இருக்கு. அடிச்சிடணும், திட்டிடணும், எவ்வளவு எண்ணங்கள் வருது. காலி பண்ணிடணும், போட்டு தள்ளிடணும், திருடிக்கின்னு வந்துடணும், எடுத்துக்கின்னு வந்துடணும், எப்படியாவது சாப்பிட்டுடணும். ஹலோ, நம்மை போல எல்லா விதத்திலும் அவர் என்ன பண்ணாராம்? சோதிக்கப்பட்டு என்ன இல்லாம வெளியே வந்தாரா? பாருங்க, வாசிங்க. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய். நல்லா கவனிங்க, எண்ணங்கள் வருவது தவறில்லை, இதனால நீங்க சோதிக்கப்படுறது தவறில்லை. ஐயோ இந்த பக்கம் போனாலும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது, அந்த கடை பக்கம் போனாலே அப்படி ஒரு எண்ணம் வருது, இவங்க கூட பேசினாலே இந்த மாதிரி பண்ணிடுவேன்னு பயமா, இது தப்பு இல்லை. ஆனா அந்த எண்ணம் வந்தது, அந்த சோதனை வந்தது, அது மூணாவது ஸ்டெப். நீங்க அதுல விழுந்துட்டீங்க பாருங்க, அதான் பிரச்சனையே. இப்ப அங்கதான் ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். என்ன கண்ட்ரோல் இருக்கணும்? இயேசு பாவிகளோடு உட்காந்து சாப்பிட்டாராம். இயேசு எங்க உட்காந்து சாப்பிட்டாரு? இப்ப அந்த பாவிகள்லாம் என்னெல்லாம் பேசியிருப்பாங்க சொல்லுங்க? என்ன பேசி? பாவி, அவன் எல்லாம் பாவிகள் உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. ஒன்று ரெண்டு பேர் இவரை பத்தி தெரிஞ்சு அமைதியா இருந்தாலும், சில பேர் என்ன சொல்லிக்கலாம், இயேசுவே எதுக்கு சும்மா சுத்தி நிக்கிற, எங்க கூட வா, 4 வீட்டுல திருடுனா சொல்லியிருக்கலாம்ல, இல்ல சொல்லியிருக்கலாமா இல்லையா? வா நாங்க அரண்மனைக்கு கூட்டின்னு போறோம், இந்த போதை பொருள் இப்படி வித்தா அது இதுவாயிடும், எதை சொல்லியிருக்கலாம். வசனம் சொல்லுது, பாவிகளோடு அவர் உட்கார்ந்து சாப்பிட்டார், ஆனா அவர் பாவி ஆகல. அவங்க தான் இவரை போல பரிசுத்தமானாங்க. கையத்தட்ட. கரெக்டா? அவர் என்னவாகல? பாவி ஆகல. ஆனா இவங்க என்னவாயிட்டாங்க? பரிசுத்தமாயிட்டாங்க இவரை போல. நம்மளும் கம்பெனிக்கு போறோம், ஆபீஸ் போறோம், வேலைக்கு போறோம். நாம ஒளி, நாம பூமிக்கு உப்பு, நாம உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம கூட இருக்கிறவங்களும் அப்படி மாறணும். ஆனா என்ன பரிதாபம்னா, அவங்கள போல நாம மாறினுக்கிறோம். பாஸ்டர் அப்படி எங்க போய் இயேசுகிட்ட போய் இப்படி வந்துட்டீங்களே, யோசித்து பாருங்க. நான் தானே ஒளி, நாம தானே ஒளி, கிறிஸ்தவர்கள் நாம தானே ஒளி. பாவத்தில் இருக்கிறவர்கள் இருள்ல இருக்கிறாங்க. அப்படின்னா அவர்கள் வெளிச்சமாகிய உங்ககிட்ட வரணுமா, வெளிச்சமாகிய நீங்க இருள் கிட்ட போனோமா? எது முறை? அங்க ஏன்டா இருட்டுல நிக்கிற, வெளிச்சத்துக்கு வாடான்னு தானே சொல்லுவான். வெளிச்சத்துல ஏன்டா நிக்கல, இருட்டுல போய் நில்லுனா சொல்லுவான். இருட்டுல இல்ல, ஏன்டா இருட்டுல நிக்கிற? அப்ப வெளிச்சத்தில் நீங்க நிக்கிறீங்க, வெளிச்சத்தில் இருக்கிற நீங்கள் இருள்ல செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்திலிருந்து வெளியே வந்து நிக்கிறாலும் மறுபடியும் பாவத்துக்குள்ள போகணும்னு அவசியமே இல்லை. அப்புறம் ஏன் நாம போறோம்? அங்கதான் பிரச்சனையே. அவர் சோதிக்கப்பட்டார், அவருக்கு எண்ணங்கள் வந்தது, சிந்தனை வந்தது. நம்மை போல எல்லா விதத்துல அவர் போனாரு. கடன் வாங்கணும், பண தேவை, அது இது நம்மளை போலவே வழி அவர் கிராஸ் பண்ணாரு. ஆனா அவர் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். பாவமே இல்லை அவர்கிட்ட. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியும். சோதிக்கப்படுறது தப்பு இல்லை, எண்ணங்கள் வருவது தப்பு இல்லை. ஆனா பாவத்துல போய் மாட்டிக்க கூடாது. 1000 இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், அவனை போய் கேட்டுடலாம், இவனை போய் திட்டிடலாம், அவனை அடிச்சிடலாம், அவனை போட்டு கொடுத்துடலாம், இவன் சீட்டை கிழிச்சிடலாம். 1000 எண்ணங்கள் வந்தாலும் நான் பண்ண மாட்டேன். என் சரீரத்தை தேவனுக்கு நீதி ஆயுதமாக ஒப்பு கொடுக்கிறேன். பாவம் செய்ய மாட்டேன். பாவத்துக்கு நான் மரித்திருக்கிறேன். பாவத்துக்கு நான் நோ சொல்லுகிறேன். பாவத்துக்கு விலகி நிக்கிறோம் பாருங்க, அதுதான் நம்மை பாதுகாக்கும்.
ஆமென். அதான் நாம செய்ய வேண்டியது. எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்கதா. நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, நம்மை போல அப்படியே எழுதி வச்சிருக்கு பைபிள். சில விஷயத்துல எழுதல, நம்மை போல எல்லா விதத்திலும். நமக்கு என்னெல்லாம் சோதனை வருது, நாளைக்கு திங்கட்கிழமை என்னெல்லாம் சோதனை வருது, அவ்வளவுலயும் இயேசு போய் வந்திருக்காரு. போய் வந்ததுனால சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம். நமக்கு முன்னாடி அவர் ஓடி இருக்காரு கழனியில. நமக்கெல்லாம் நல்லா புரியும், கழனி வரப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நடந்து போவோம். எதில் நடந்து போவோம்? வழி ஒண்ணு இருக்கும். என்ன வழி அது? ஏற்கனவே யார் என்ன பண்ணிருக்காங்க? நடந்து போன வழி. அது நடந்து 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 அது என்னவா இருக்கும்? ஒரு பாதை போல ஆயிருக்கும். அட்லீஸ்ட் கால் அடையாளமாவது இருக்கும். கரெக்டா? ஒருத்தர் நடந்து போனாங்கன்னா பின்னாடியே அதையே கால் வச்சுட்டு போறது புத்திசாலித்தனம். நாம ஒரு ரூட்டை போட்டோம்னா சறுக்கி விழுவோம். சில நேரத்துல மனுஷனை நம்ப முடியாது, கர்த்தரை நம்பலாம். அவர் போயிருக்கிறா இந்த உலகத்துல வாழ்ந்து பல இச்சைகள், பல தீமைகள், பல தேவைகள், நம்மை போல எல்லா விதத்துல அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் வெளியே வந்து அவர் சொல்றாரு, பாவத்துக்கு நீ நோ சொல்லு, பாவத்தை பிடிச்சுக்காத, பாவத்தை உன் சரீரத்துல ஆள விடாத, பாவத்துக்கு விலகி நில்லு, பாவத்தை தூரம் தள்ளு. ஆமென். என்னால முடியாதுன்னு சொல்லவே முடியாது விசுவாசி. ஏன்னா அதெல்லாம் செய்வதற்கு வேண்டிய எல்லா வழியும் அவரே ஏற்படுத்தி வச்சுட்டார். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னொரு உதாரணம் சொல்றேன். இயேசு போய் யாக்கோபின் கிணறு கிட்ட நிக்கிறார். சீஷர் 2 பேர் கூட போறார். பசிக்குதுன்றாரு. அவங்க சீஷர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் இங்கேயே இருங்க, நாங்க போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோம், ஊருக்குள்ள போறாங்க. அவர் இருங்கன்னு சொன்ன இடம் எதுன்னா யாக்கோபின் கிணறு. ஏன் அந்த கிணத்துக்கு பேர் யாக்கோபின் கிணறுன்னு வந்ததுன்னா, யாக்கோபு ஈசாக்கு வீட்டுல இருந்து, அவங்க அப்பா வீட்டுல இருந்து அண்ணனுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டு ஓடியாந்தான் தெரியுமா, உயிருக்கு பயந்து ஓடி வந்தான் பாருங்க. பாட்டு கூட பாடுறதுனால வெறுங்கையாய் கடந்து வந்தேன். அப்படி வெறுங்கையா அவன் வந்தப்போ அவன் தண்ணிக்கு வந்து நின்ன இடம் அந்த கிணறு தான். அங்கேதான் அவன் ராகேலை பார்த்தான். அவனுடைய மனைவியாகிய ராகேல அங்கதான் பாக்குறான். இவன் தண்ணி இல்லைன்னுக்கும் போது தண்ணி கேட்கறான். அந்த பொண்ணு தண்ணி எடுத்து கொடுக்குறா. தண்ணி கொடுத்தோடனே இவருக்கு லவ் ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு இவனுக்கு மாமா பொண்ணு. சரி கட்டினா இவ்வளவுதான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்ட்டான். அப்புறம் கல்யாணம் ஆகி போயிடுச்சு. அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் யாக்கோபுக்கு அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இந்த கிணத்துல ஏதோ வல்லமை இருக்குது, இந்த கிணத்தாண்ட போனா லவ் செட் ஆயிடுது, இந்த கிணத்தாண்ட போனா கல்யாணம் ஆயிடுன்ற ஒரு வழக்கத்துல எல்லாம் எங்க வந்துடுறது, இந்த 80s 70s 80s 90s விட்டுங்க, 70s 80s இருந்தாங்கல்ல, அப்ப பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது செட் ஆகணும்னா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருது. எங்க போயிடுவாங்க? நான் உங்களை யாரையும் சொல்ல, நீ யாரோ மாதிரி இருங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு என்ன பண்றதுன்னா, இங்க யாக்கோபின் கிணறு கிட்ட வந்துட்டு தண்ணி கொடுங்கன்னு கேக்குறாங்கல்ல, அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எஸ்கியூஸ் மீ டைம் ப்ளீஸ். அது எதுக்கு? இவர் கையில வாட்ச் இருக்கும், ஆனாலும் இவர் கேட்பார் டைம் ப்ளீஸ். எதுக்கு? அவங்க கிட்ட பேசணும், ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கணும், எப்படியாவது காதலை சொல்லணும், எப்படியாவது கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த மெத்தட் இது. இந்த கிணத்தாண்ட போயிட்டு யாரு வராங்களோ, யாரு பிடிச்சிருக்குதோ தண்ணி கேட்டா கொடுத்தாங்கன்னா நம்ம கல்யாணம் ஆயிடும். இந்த மாதிரி ஒரு வழக்கம். இது யாக்கோபு ஆரம்பிச்சான். அவனுக்கு யதார்த்தமா நடந்தது. மக்கள்லாம் மற்றவங்களாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சு இதை பழக்கமாயிடுச்சு. அதனால அந்த கிணத்துக்கு பேர் யாக்கோபின் கிணறு. அதிகமா வாலிப பிள்ளைகள் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸே ஏற மாட்டான், நிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி இங்க நின்று இருப்பான். எங்க கிணத்தாண்ட. ஏசு 30 வயது வாலிபன், ஆளு ஸ்மார்ட்டா இருக்கிறார், ரொம்ப அழகா இருக்கார். அது மட்டும் இல்ல, அற்புதம்லாம் பயங்கரமா செய்யறாரு. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். என்ன மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு போல அவரு அற்புதம் பாடைய தோடுறாரு, எழுந்துக்கிறார். அன்னைக்கு மட்டும் தினத்தந்தி சன் நியூஸ் எல்லாம் இருந்ததுன்னா பிரேக்கிங் நியூஸ் இயேசு தான். அன்னைக்கு அதெல்லாம் இல்லாமலே ஹாட் நியூஸே இயேசு தான். அன்னைக்கு மேட்ரு என்னப்பா நாட்டு நடப்பு அப்படின்னு கேட்டா, இயேசு நேத்து நைட்டு 8 மணிக்கு ஒரு 12 வயசு சின்ன பொண்ணு உயிரோடு எழுப்பிட்டாராம்பா. அப்புறம் வெடிகாலம் ஒரு குருடருக்கு பார்வை கொடுத்தாராமா. இதுதான் ஹாட் நியூஸே, பயங்கரமா போகுது. இவரு தான் பிரபலமாகிறாரு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஆள் மேல காதல் வருது சகஜம் தானே. சும்மா நம்ம பேசுவோம். ஒருத்தன் யூடியூப்ல வந்திருக்கான், நாக்க குறுக்க கட் பண்ணி 2 துண்டாக்கி பாம்புடைய நாக்கு போல என்ன பண்ணியிருக்கான், ஷேப் பண்ணியிருக்கான். நாக்க நீக்கினா 2 பீஸ் இருக்கு. பாம்பு நாக்குல அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி கூர்மையாக்கி அதுக்கு கலர்லாம் அடிச்சு பச்சைலாம் குத்தி மூக்கை கட் பண்ணி, மூக்கை பாதி வரைக்கும் கட் பண்ணியிருக்கான். இன்னொரு இடத்துல அதில் ஏதோ ஒரு ரிங்கை மாட்டியிருக்கான், உதடி கீழே மாட்டியிருக்கான், இங்கே என்னமோ மாட்டியிருக்கான், கழுத்தெல்லாம் வளையமா போட்டிருக்கான், கையும் காலையிலேருந்து கால் வரைக்கும் என்ன ஃபுல்லாக பச்சையை குத்தி ஆளே பார்க்கறது அகோரமாகறான். என்ன அவனும் ஒரு 8 பேர் லவ் பண்ணாங்களாம்.
அவனை சும்மாவே இன்னைக்கு வெளிச்சத்துல பார்த்தாலே பயம் வந்துடும். இந்த மாதிரி தான் இருக்கான். சும்மா வீடியோல தான் பார்த்தேன், பார்த்தாலே என்னடா அப்படிங்கிறான், ரண கொடூரமா ஆளு அப்படின்னு தெரியுது. ஆனா அவன் பின்னாடி ஒரு 8 பேர் போய்க்கிறாங்கன்னா பாருங்களேன். இப்ப இவரு ஹாட் நியூஸே இவரு தான். பயங்கரமான அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. வாலிபன், அழகா இருக்கிறாரு. இப்ப இவரு ஜனத்தாண்ட சும்மா நின்னா பரவாயில்ல, இவரு என்ன பண்ணிட்டாரு, அந்த கானானிய ஸ்திரீ வரா, அவ நேரம் வரா. அவ எதுக்கு வரான்னா, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கானானியர்களை ஒடுக்கி வைப்பாங்க, கீழ் ஜாதின்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால அவ வந்து எல்லாரும் காலையில தண்ணி எடுக்கும் போது எடுக்க மாட்டா, யாரும் இல்லாதப்ப மதிய நேரத்துல தான் வருவா. ஒரு 3 மணி போல வரான்னு வச்சுங்களேன். வந்தவகிட்ட இவர் இங்க நிக்கிறாரு. இவருக்கு எதுக்கு நிக்கிறாரு? தண்ணி குடிக்க நின்னாரு. இவருக்கு பசி. டிஃபன் வாங்கிட்டு வர பேதுரு போய்கிறாரு. உங்களுக்கு புரியுதா? டிஃபன் வாங்க பேதுரு போய்கிறாரு, இவர் நின்னுகிறாரு. இப்போ அதனால இப்ப ஒருத்தி வரா, இவர் என்ன கேட்கிறாரு, தண்ணி கொடுன்னு கேட்ட உடனே யார் ஞாபகம் வந்துடுச்சு? எல்லாம் இந்த கிணத்தான் நின்று அதானே கேட்பாங்க, எஸ்கியூஸ் மீ வாட்டர் ப்ளீஸ். அங்க நம்மளுக்கு டைம் ப்ளீஸ், இவங்க வாட்டர் ப்ளீஸ், வாட்டர் ப்ளீஸ். உடனே அவ பாத்தீங்கன்னா அவ கரெக்டா பாயிண்ட பிடிச்சா பாருங்க. நீர் யூதனா இருக்க, நான் கானானிய ஸ்திரீயா இருக்க, நம்ம எப்படி சம்பந்தம் கலவலாம்? சம்பந்தம் என்ன? எங்கப்பா போயிட்டு வரீங்க? சம்பந்தம் பேசிட்டு வரேன்பா. சம்பந்தன்ற வார்த்தை எங்க யூஸ் பண்ணுவான்? கல்யாணத்துல யூஸ் பண்ற வார்த்தை, திருமண காரியம். சம்பந்தம் கலவலாமா அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்படிங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்? அதான் அர்த்தம். நம்ம எப்படிங்க, நமக்கு லவ் எல்லாம் செட் ஆகாதுங்க, நீங்க வேற ஜாதி நான் வேற ஜாதி, எப்படிங்க? உடனே இவர் என்ன பண்றாரு, தெளிவுபடுத்துறாரு. என்ன தெளிவுபடுத்துறாரு? என்ன தெளிவுபடுத்துறாரு? பாரு, நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா நீ என்கிட்ட தண்ணி கேட்ப. நான் கொடுக்கிற தண்ணீர் உன் ஜீவனுக்காக கொடுக்கிற தண்ணீர், உனக்கு அதை குடிச்சா என்ன வராது? தாகமே உண்டாகாது அப்படின்னு சொன்ன உடனே அவள் கண்கள் திறக்கப்படுகிறது. இவர் தான் ஆண்டவர்னு அறிந்து கொள்கிறாள். பேதுரு போய் டிஃபன் வாங்குறதுக்குள்ள இவ ஊருக்குள்ள போய், இந்த ஒதுக்கப்பட்டவள், கீழே இருக்கிறவள், தள்ளிவிடப்பட்டவள், இவ போய் ஊரையே கூட்டிட்டு வந்து தீர்க்கதரிசியை கண்டேன், மேசியாவை கண்டேன், ஊரையே கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்திட்டா. இயேசு பிரசங்கம் பண்றாரு. அவ்வளவு பேரும் அவரை விசுவாசித்தார்கள், ஊருக்குள்ள ஏற்றுக்கொண்டார்களாம். கூட்டமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் தான் இவர் தோசை வாங்கிட்டு வந்து நிற்கிறார். ஐயா தோசை போட லேட் ஆயிடுச்சியா, எடுத்துட்டு வந்து கொடுத்தா சொல்ற நான் சாப்பிட்டேன். அவனுக்கு பேதுருக்கு ஒரே ஷாக்கு. சாப்பிட்டாரா? யாரோ இவருக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. அது சொல்றாரு, என் பிதாவின் ஊழியத்தை செய்வதே எனக்கு போஜனம், அதுதான் எனக்கு வேலை, எனக்கு அவருடைய வேலையை செய்யறதுதான். அதை செஞ்சு எனக்கு என்ன ஆயிடுச்சு? பசியே. சரி, இப்போ இவர் இங்க நின்னாரு, அவ வந்து பேசின பேச்சு. இப்ப இது டெம்டேஷன் தானே? இதான் சோதனை, இதான் சோதனை. ஆளை கிளறி விடுறது. பரவாயில்லையே, நம்ம விட்டா கொஞ்சம் பேசினா இறங்கிடும் போலயே, உழுந்துடும் போலயே, சாஞ்சிடும் போலயே அப்படின்ற மாதிரி. ஆனா இவரு என்ன பண்ணல, அதுக்கு ரூட்டும் போடல, இவரும் சாயல, இவரும் பிடி கொடுக்கல. என்ன சொல்ல வரேன்னா, நம்மை போல சோதிக்கப்பட்டார்னா இதெல்லாம் அவருக்கு நடந்திருக்குதுன்ற, நமக்கு வரலையா? நம்ம பசங்க சொல்றாங்க, நான் வேலைக்கு தான் போறேன், எனக்கு லவ் லெட்டரா வந்து கொடுக்குறாங்க, கொடுத்தா அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹலோ, வீட்டுல இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். வீட்டுல பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா வாங்க, கசக்கி போடு, என்னால முடியாது, நான் ரொம்ப பிஸி, இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, என் நோக்கம் வேற, என் திட்டம் வேற, கடவுள் என்னை பத்தி வச்சிருக்கிறாரு, உனக்கு பைபிள் தெரியுமா, ஜெபம் பண்ணியா, சர்ச்சுக்கு இப்படிலாம் கேளு, ஒரு 10 கேள்வி கேளு, அவன் பக்கம் வரானா பாரு. நான் யோசித்து சொல்றேன்னா முடிஞ்சுது. நான் யோசித்து சொல்றேன், ஃபோன் நம்பர் இருக்குதா இதுல, ஃபோன் நம்பர் எழுதி கொடு, நான் பண்றேன்னா எதுக்கு உனக்கு அந்த வேலை? எதுக்கு? ஆமென், ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அத்தனை பேர் இருக்கிறீங்க, சைலண்ட் ஆயிட்டீங்க. டெம்டேஷன்ஸ் வரலாம், நான் அதுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு நான் ஆள் இல்லைன்னு சொல்ல கத்துக்கணும். நான் அதுக்கு இல்லை, என்னால் அது பண்ண முடியாது, நான் அதில் இறங்க மாட்டேன். கூப்பிடுவாங்க, வாயன் போகலாம், போய் நம்ம என்னன்னு கேட்டு வரலாம். சண்டைக்கு கூப்பிடுவாங்க, சாப்பிட்றதுக்கு என்னையாவது கூப்பிட்டுக்கிறானா? போன வாரம் ஹோட்டலுக்கு போயிருப்பான், ஞாயிற்றுக்கிழமை குடும்பமா. ஸ்டேட்டஸ் வைக்கும் போது தான் உங்களுக்கே தெரியும், அடாப்பா 3 மணி வரை என் கூட தான் பேசி 8 மணிக்கு ஹோட்டல் போய்க்கிற நீ. ஆனா சண்டைக்கு மட்டும் கூடுவான், வா போய் கேட்டு வரலாம். நீ வரலன்னா எப்படி? நம்மளும் என்ன பண்ணுவான், பேக தூக்கி மாட்டிக்கின்னு கிளம்பிடுறது. ஆமா, அவனை கேட்கணும், கேட்டே ஆகணும். டெம்டேஷன்ஸ் வரும், சோதனை வரும். சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். சோதிக்கப்பட்டார், ஆனா எதுவும் இல்லை, பாவம் இல்லை. தேவாலயத்தில் அவ்வளவு கோவம் வருது இயேசுக்கு. சவுக்கு எடுத்து வாங்கன்னு வாங்கி சர்ச்சையை காலி பண்ணிட்டார். என்னுடைய வீடு ஜப வீடா இருக்கிறது. சோதிக்கப்படுகிறார், ஆனா என்னவா வரல, பாவம் இல்லாதவராய். பாவமே இல்லை அவர்கிட்ட. நமக்கு கோவம் வந்து அசிங்கமா பேசணும், விட்டே போறோம், சூட்கேஸ் தூக்கி வீட்டுக்கு கிளம்பிடுறோம். ஹலோ, கை நீளுது, அடிக்கிறோம், அப்புறம் சொல்றோம் கோவம் வந்துச்சு.
அதான் சொல்ற, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமென். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சோதிக்கப்பட்டார், நம்மை போல எல்லா விதத்துல சோதிக்கப்பட்டார். இப்போ அவருக்கு நல்லா தெரியும், அவர் ஏற்கனவே அந்த வழியில வந்திருக்காருல்ல, அவருக்கு நல்லா தெரியும் நம்ம பிரச்சனை. இதான் மேட்ரு. பிரசங்கம் என்ன, நம்ம சிலத்துல மாட்டிக்கிறோம். யாருமே மாட்டலன்னு சொல்லாதீங்க. யாருமே மாட்டலன்னு, ஒருத்தர் இதுல மாட்டி இருக்கிறாருன்னா இன்னொருத்தர் அதுல மாட்டி இருப்பாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுல லாக் ஆகியிருப்பாங்க. நம்ம எல்லா அந்தரகமும் கர்த்தருக்கு தெரியும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? அவருக்கு தெரியும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்றேன் பாருங்க. அவருக்கு நல்லா தெரியும், அவரும் அந்த வழியா தான் வந்திருக்காரு. உன் பிரச்சனை என்ன, நீங்க எப்படி சிக்கிக்கின, நீ எப்படி முழிச்சிட்டு இருக்க, எப்படி வெளியே வர தெரியாம இருக்க, எல்லாம் அவருக்கு தெரியும். சோதிக்கப்படுகிற உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நீ தானே மாட்டின, நான் பாவத்தை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணன் தெரியுமா உனக்கு? உனக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாது. ஏதோ ஜாம் பண்ண முடியலையா, நான் ஹெல்ப் பண்றேன். ஏதோ சர்ச்சுக்கு வர முடியல, தள்ளிக்கினே உன்னை விடுறேன். பாவத்தெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு உன் பிரச்சனை நீ பார்த்துக்கன்னு சொல்ற ஆண்டவர் அல்ல. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, இதை பார்க்காம என்னால இருக்க முடியல ஆண்டவர், என்ன அங்க அவர் உதவி செய்கிறார். அந்த பலவீனத்துல இருந்து வெளியே வர உதவி செய்கிறார். ஆண்டவரை, இந்த மாதிரி கோபப்படாம என்னால இருக்க முடியல ஆண்டவரே, அந்த பலவீனத்துல அவர் உதவி செய்கிறார். இதை என்னால தாண்ட முடியல ஆண்டவரே, இதை என்னால கடந்து போக முடியல ஆண்டவரே, இதை என்னால ஜெயிக்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லும் போது அந்த பலவீனத்துல அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன்னா அவர் அந்த ரூட்ல தான் வந்தாராம். தாண்டி 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 வந்தார். இப்ப தாண்டி வர அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால பிரச்சனை தூக்கி மனுஷங்கிட்ட ஓடாதீங்க. எங்க ஓடாதீங்க? நம்ம என்ன நினைக்கிறோம், கடவுளுக்குன்னா தெரிய போகுது என் வலி, கடவுளுக்குன்னா சூழ்நிலை தெரிய போகுது. மனுஷனுக்கு தெரிஞ்சிடுமா? நல்லா தெரிஞ்சிடுமா? நான் சொல்றேன், மனுஷன் புரிஞ்சு கொள்ள முடியாத விதத்துல, மனுஷன் தெரிஞ்சு கொள்ள முடியாத விதத்துல கர்த்தர் தெரிஞ்சு வச்சிட்டு இருக்காரு. ஆமா, பிரச்சனைகளை கடவுள்கிட்ட கொண்டு வாங்க. ஆமென். ஒருத்தர் இப்படி ஒரு கதை சொன்னார். நான் கூட இருக்கணும் சர்ச்சில் இது சொல்லியிருக்கேன். பரலோகத்துல நியாய தீர்ப்பு கொடுக்குற இடத்துல எல்லாம் ஏகமா உட்காந்துட்டு இருக்காங்களாம். நியாய தீர்ப்பு நடக்கும் போது கடவுள் என்ன பண்ண போறாரு, நியாயம் தீர்க்க போகிறார். ஒரே கூட்டம் திரளா உட்காந்துட்டு இருக்கு. அப்போ ஜனங்கள் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கிறாங்களாம். என்ன பேசிக்கிறாங்களாம், என்ன இந்த கடவுள் நம்மள நியாயம் தீர்க்க போறாரு, இவருக்கு தெரியுமா என் பிரச்சனை தெரியுமா, இந்த ஊர் டிராபிக் தெரியுமா, கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கிறேன் அது தெரியுமா, இவருக்கு வட்டி எவ்வளவு போடுறான் தெரியுமா, இதெல்லாம் அவருக்கு தெரியுமா, இவர் என்ன நியாயம் தீர்க்கிறது, எங்கேயோ பரலோகத்துல உட்காந்து இருக்கிறாரு, இவர் என்ன நியாயம் தீர்க்கிறதுன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. எல்லாம் ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தாங்க, எங்கேயோ உட்காந்துங்கிற கடவுள் எப்படி நம்ம பிரச்சனை இவருக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. என்னடான்னா, நியாயம் தீர்க்க வருகிற கடவுள் யாரெல்லாம் திரும்பி பார்த்தா மனுஷனாகிய இயேசு. யாரு? இயேசு. அவர்தான் மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் கடவுள். இந்த உலகத்துல மனுஷனாய் வந்தார், திரும்ப பரமேறி போனார், மனுஷனாக தான் அவர் போயிருக்கிறார். ஆமா சொல்லுங்க, யாரா போயிருக்காரு? இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரா தான் இருக்காரு. மனுஷனுக்கு தான் பிரச்சனை புரியன்னா இயேசு மனுஷன் தான். அவர்கிட்ட தாராளமாக பிரச்சனைகளை சொல்லலாம், மனிதன்கிட்ட சொல்ல முடியாத கூட சொல்லலாம். மனுஷங்கிட்ட சொன்னா என்ன சொல்லுவான், உங்களை கார்னர் பண்ணுவான், உங்களை அதே கண்ணோட்டத்துல பார்ப்பான், உங்களை ரொம்ப சீப்பா ட்ரீட் பண்ணுவான். அவன் பெரிய ஆள் போலவும் நீங்க ஒண்ணு இல்லாத ஆள் போலவும் ட்ரீட் பண்ணுவான். நான் சொல்லுகிறேன், கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர அவர் ரெடியா இருக்கிறார். ஆமென். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லலாம். ஆமென். நம்மளை போல எல்லா விதத்துல அவர் சோதிக்கப்பட்டு வந்திருக்கிறார். சில சொல்லுவாங்க, உனக்கு என்ன தெரியும் என் பிரச்சனை. கடவுள்கிட்ட அப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா அவருக்கு உங்க பிரச்சனை தெரியும். அவருக்கு தெரியும் உங்க பிரச்சனை, எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும். ஆமென். எத்தனை பேர் இருக்கிறீங்க? பாவம் இல்லாதவராய் என்ன பண்ணார், அவரு வெளியே வந்தார். இயேசுவுக்கும் பல சோதனைகள் வந்தது பாருங்க, பல சோதனைகள் வந்தது. அந்த பல சோதனையும் அவர் என்ன பண்ணாரு, ஜெயித்தார். அதுல ஒரு சோதனை தான் மத்தேயு 4 நம்ம பாக்குறோம் இல்லையா. பிசாசு சோதிக்கிறான். முதல் சோதனை என்ன, கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்றான். அதை பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா சரீர பசி. நான் சொன்னேன்ல இன்னைக்கு, சரீர பசி. சரீரத்துல சில தேவை இருக்கு, இதை பண்ணிடணும் அதை பண்ணிடணும். இப்ப இயேசு பாத்தீங்கன்னா 2 கல் அப்பமாக்கி இருக்கலாம். மலையெல்லாம் அவரது தான். காட்டுல திரியிற ஆயிரமான மிருகங்கள் என்னுடையது என்றார். எல்லா வெள்ளியும் எல்லா பொண்ணும் என்னுடையது என்றார். எல்லாத்துக்கும் அவர் தான் ஓனர். அவர்துல இருந்து எடுத்து 2 கல் அப்பமாக்கி இருக்கலாமா இல்லையா? ஆனா பண்ணல. ஏன் பண்ணல?
இப்ப பசிக்குதுன்னு இந்த கல்லை அப்பமாக்கிட்டாருன்னா நாளைக்கு வேற ஒரு பசி இந்த சரீரத்துல வரும்போது அதை செய்யவும் அவர் தயங்க மாட்டார். விளங்குதா? விளங்கலையா? இப்போ வயிறு பசிக்குதுன்றதுக்காக 2 கல்லை அப்பமாக்கிட்டா நாளைக்கு ஒரு கெட்ட எண்ணம் வந்து வேற பசி இந்த சரீரத்துல வரும்போது அதை செய்யவும் அவர் தயங்க மாட்டார். அதனாலதான் அவர் பிசாசு சொன்ன உடனே அவர் கேட்கல, அவருக்கு தெரியும் எல்லாம். அது சொல்றாரு, செய்ய மாட்டேன். இந்த அப்பம் இல்லப்பா, வார்த்தை போதும். மனுஷன் இந்த அப்பத்தினால் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சரியான நெத்தி அடி பிசாசுக்கு. ஆனா அவன் அதோட விடல, அடுத்தது ஒரு இதை கொண்டு வரான். என்ன கொண்டு வரான்? தேவாலயத்தின் உப்பருகையில கொண்டு போய் நிறுத்துறான். தாழ குதியும் வசனத்தை காட்டுறான். ஏன்னா அவர் ஒரு வசனத்தை சொன்னாரு உபாகம் 4ல். உடனே இவன் சங்கீதம் 91 சொல்றான். பிசாசுக்கு வசனம் தெரியும், உங்களை விட அதிகமாவே தெரியும். நிறைய விசுவாசிகளை விட பிசாசுக்கு வசனம் அதிகமாவே தெரியும். அதனாலதான் வசனம் தெளிவா நமக்கு தெரியணும். பிசாசுக்கு வசனம் தான் தெரியுமே தவிர சத்தியம் பெருசா தெரியாது. ஆமென். நமக்கு சத்தியம் தெரியணும். ராமன் சொல்லுங்க. தேவாலயத்தின் உப்பரிகளை கொண்டு போய் நிறுத்தி குதியும். சங்கீதம் 91 சொல்லுதுல, தூதர்கள் கையில ஏந்தி கொள்வார்கள். ஏசு என்ன சொன்னாரு? தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயா. இந்த தாழ குதியன்னு சொன்னது இந்த மனது எண்ணங்கள் சிந்தனையில கொண்டு வருகிற ஒரு டெம்டேஷன், இங்க வர ஒரு சோதனை. அது வந்து என்னன்னா, ஓகே நம்ம குதிப்போம், அதான் வசனம் தானே. தூதர்கள் வந்து நம்மள ஏந்திக்குவாங்க. பெருமை. ஏசு அதுக்கு இடமே கொடுக்கல. சரீரத்துல ஒரு பசி இடம் கொடுக்கல, மனதுல ஒரு காரியம் இடம் கொடுக்கல. 3வது உலகத்தின் ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல காட்டினானா. எங்க கோல்டு இருக்கு, எங்க பெட்ரோல் இருக்கு, என்னன்னு கண்ணுக்கு முன்னாடி ஒரு நிமிஷத்துல காட்டிட்டு சொல்லிட்டான், நீ என் பாதத்துல விழுந்தா எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்றேன். யாரும் இல்லைங்க, நம்ம 2 பேர் தான். டக்குன்னு விழுந்து எழுந்துக்கோ, நான் கொடுத்துறேன். கடவுளையே மாத்த பாக்குறான். தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இயேசு சொல்றாரு, அவர் தான் கடவுள், அவரை தான் பணியணும். வேற எவன் காலில் விழக்கூடாது. நீ உன் காலில் விழ கொஞ்சம் விட்டீங்கன்னா அவன் காலில் விழ வச்சிருவான். நம்மள கடவுளையே மாத்திடுவான். கடவுளையே மாத்தி நான் தான் கடவுள்னு சொல்ல வச்சிருவான். இத்தனை சோதனை அத்தனையும் தாண்டினார். ஆமென் சொல்லுங்களேன். எதுலையுமே அவர் சிக்கல. சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். எல்லாம் சொல்லுங்க, சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை எப்படி வருது? சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார் அப்படின்றது எப்படி வருது? எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு இல்லையா? NIV டிரான்ஸ்லேஷனுக்கு tempted in every way just as we are. tempted in every way, எல்லா வழியிலும். மனது, எண்ணம், சிந்தனை, சரீரம், சரீர பசி, மனதுல தவறான எண்ணம் இல்லையா, சொல்லு, அபாண்டம், பழிச்சொல்லு, இந்த மாதிரி எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டாராம். ஆனா பாவம் இல்லாம வெளியே வந்தாராம். நம்மை போலவே நம்ம கூட பல விதத்துல சோதனை வருதா இல்லையா? நம்ம கூட சில பேர் விபச்சாரம் பண்றாங்க, அதை தொழிலாவே பாக்குறாங்க. அவங்கள கேட்டீங்கன்னா அவங்க சொல்றாங்க, என்னங்க பண்றது, கல்யாணம் பண்ண வந்த நம்பி அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான், 2 பிள்ளைங்க, அவங்கள எப்படி கரை சேர்க்கணும்னு எனக்கு தெரியல, அவங்கள எப்படி படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால நான் அதை பண்றேன்றாங்க. அவங்க சோதனை பாருங்க எப்படி வந்திருக்கு. பல விதங்கள்ல இந்த உலகத்துல. இயேசுவும் பல விதத்துல சோதிக்கப்பட்டாரா, பாவம் இல்லாம வெளியே வந்தாரா. ESV ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. But one who in every respect has been tempted as we are. Every respectனா எல்லா அம்சத்திலையும், விதவிதமான அம்சம், எல்லா அம்சங்களிலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். எல்லா வழியிலையும், எல்லா அம்சங்களிலையும். அதாவது எந்த பக்கம் சோதனை வந்தாலும் பாவம் இல்லாம நம்மால வர முடியும். ஏன்னா அவர் உதவி செய்ய ரெடியா இருக்கார். ஏன்னா அவர் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எல்லா வழியிலையும், எல்லா விதத்திலையும், எல்லா அம்சத்திலையும். நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள்னு ஒன்று இருக்கு. பட் நோ ஒன் ஹாஸ் பீன் டெம்ப்டட் இன் ஆல் திங்ஸ் ஜஸ்ட் ஆஸ் வி ஆர். ஆல் திங்ஸ், இன் ஆல் திங்ஸ், எல்லா காரியத்திலையும், பண காரியமா இருக்கட்டும், சரீர காரியம், உணர்ச்சி காரியம், மனிதர்கள் காரியம், ரிலேஷன்ஷிப், எல்லா காரியத்திலையும் சோதிக்கப்பட்டும் என்ன இல்லாம வெளியே வந்தாரா? பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தார். ஆமென். பாவம் இல்லாதவராய் வெளியே வந்தவர் நமக்கு உதவி செய்ய எப்படி இருக்காரு? பாவத்துல விழும்போது நமக்கு உதவி செய்ய ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு. அதுக்கு பேர் தான் ஜீசஸ். அங்கேயே விழுந்துட்டு கதன்னு இருக்க தேவையில்ல. நடு ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே கதன்னு இருக்க தேவையில்ல. 108ன்னு ஒரு நம்பர் இருக்குது, அடிச்சா என்ன வரும்? ஆம்புலன்ஸ் வரும் இல்ல? அந்த மாதிரி தான் பாவத்துல விழுந்துட்டு வெளியே வருவதற்கு ஒரு ஹெல்ப் லைன் இருக்கு. யாராவது வரம் பெற்ற ஊழியக்காரர் இருக்காங்களா? அவங்க தலைமையில கையை வச்சா பாவம் எல்லாம் சரியாயிடும்.
வயிற்றுல கை வைக்கலாம், தலையில கை வைக்கலாம், கழுத்துல கை வைக்கலாம். நான் பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், அறிந்து கொள்ளணும், அதை எண்ணிக்கொள்ளணும், என் சரீரத்தை தேவனுக்கு நீதியின் ஆயுதமா ஒப்பு கொடுக்கணும். ஆமென். இதுதான் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து வெளியே வருவதற்கு வழியே தவிர, அவர் தூங்கும்போது தலையில எண்ணெய் வச்சு இயேசுவின் ரத்தம் ஜெயன் சிலுவை போடுறதோ நம்ம அதெல்லாம் பண்றோம். அவர் குடிக்கிற தண்ணியை ஜெபம் பண்ணி, கையை விட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த தண்ணீர் ரத்தமா அவருக்குள்ள போய் அவருடைய குடிப்பழக்கத்தை பிடிங்க எடு, இதெல்லாம் தீர்வே இல்லை. இப்படிலாம் யாராவது சொன்னா நம்பவே கூடாது, பொய். நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு, இது இல்ல பைபிள் போதிக்கிற போதனை. பைபிள் இப்படி போதிக்கிறது இல்லை, பைபிள் போதனை இது கிடையாது. பைபிள் போதனை என்ன? நம்பு, நீ என்கிட்ட வந்துட்ட, உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்ட, விசுவாசி, நீ விடுதலை ஆக்கப்பட்ட ஆள், விடுதலை ஆக்கப்பட்ட ஆள். இதை அறிந்து கொள், இந்த அறிந்த இந்த சத்தியத்தை என்ன ஒவ்வொரு நாள் விடுதலை ஆக்கப்பட்டேன், விடுதலை ஆக்கப்பட்டேன். இன்னொன்னு என்ன? இயேசுவை நோக்கி கூப்பிடு, அது பெட்டர். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே எனக்கு இதுல உதவி செய்யும், என்ன தூக்கி எடும் ஆண்டவரே. அவர்கிட்ட போய் எதையும் ஒழிச்சு மறைச்செல்லாம் வச்சிருக்கவே முடியாது, அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடணும். ஆமா, எத்தனை பேருக்கு விளங்க நான் சொல்றது? இது எல்லாருக்கும் பேசி கொண்டிருக்கேன் நான். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இப்படிப்பட்ட பாவ சோதனையில கடந்து செல்கிறோம். நான் பாவ சோதனையில் விழறதில்லைன்னு சொல்லுவோம்னா நம்ம நம்மளே ஏமாத்திக்குவோம். இந்த சத்தியம் ஜனங்க கிட்ட இருக்குது பாருங்க, இந்த மாதிரி தவறான காரியம் ஜனங்க கிட்ட இருக்கு. என்னன்னா, எனக்கு அந்த சோதனை எல்லாம் வரது இல்லையா, நான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறது இல்லையா, பாவ சோதனை எல்லாம் என்கிட்ட வரது இல்லையா அப்படி சொல்லிடுறாங்க. இப்படி சொல்றது மூலமா என்னன்னா, அவங்க கிட்ட வருது, அவங்க அதை மறைக்க பாக்குறாங்க. அவங்க அதை மறைக்க பார்க்கறதின் மூலமாக தங்களையும் தங்களை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்த பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஏமாத்துறாங்க. எப்படி ஏமாத்துறாங்க? என்ன பண்றாங்க? ஞாயிற்றுக்கிழமை நடிகர்களாக அவர்கள் மாறி விடுகிறார்கள். என்னவா மாறுறாங்க சொல்லுங்க? சண்டே ஆக்டர்ஸ். அவங்க திங்கள்ல இருந்து சனி வரை ஆள் கரெக்டா தான் இருப்பான், ஞாயிற்றுக்கிழமை பார்க்கணுமே வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு பைபிள் எடுத்து வச்சிருவாங்க. அது வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்திருப்பாரு, ஒழுங்கா தான் இருந்திருப்பாரு. ஆனா இப்போ ஆள் எப்படி ஆயிடுவாரு? வேற மாதிரி தூக்கி பைபிளை வச்சாச்சு. அப்படி பைபிளை வச்சாங்கன்னா வச்சதுதான். சோத்திரம் பிரதர், வாய்ஸ் மாறிடும். ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ்ஸு, ஞாயிற்றுக்கிழமை ஃபேஸு, ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கு. என்னப்பா நல்லா இருக்கிறேன்னு சனிக்கிழமைன்னு கேட்டிருப்பான். ஞாயிற்றுக்கிழமை நலமுடன் இருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அவங்க கிட்ட போய் ஒரே உடம்பு முடியலக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கிற, ஐயோ இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா. சனிக்கிழமைனா கேட்டிருப்பான், உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போனியா நீ, மாத்திரை போட்டு, அப்படி அதான் அவரு எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஐயோ சோத்திர இயேசுவே, என்ன ஐயோ சோத்திர இயேசுவே. அந்த ஆக்டிங் எப்படி இருக்கும்? நீங்க நிறைய பேர் பாத்துக்கிறீங்க போல. சரி, ஐயோ சோத்திரம்பா சோத்திரம்பா ஸ்தோத்திரம், உட்காரும் போது சோத்திரம், எழுந்துக்கும் போது சோத்திரம். அது மாதிரி ஆளு நம்பவே கூடாது. சண்டே கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ ஐயோ. அதான் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயா நம்பவே இல்லையா. என்ன நம்பல? அந்த அக்காயா பொடி வாங்கி போட்டுனுக்குதுயா. என்ன போட்டுனுக்குறான்? நீங்களா போட்டீங்க, என்ன அப்படி பார்த்துன்னுக்கிறீங்க? ஏதோ ஒரு அக்கா போட்டுச்சு, நீங்க உடனே போயிட்டீங்க. யாரா இருக்கும்? யாரு போய் இவர்கிட்ட சொன்ன? என்கிட்ட இல்ல, யாருக்கிட்டயும் சொன்ன கதை விட்டுடுங்க, இங்க வந்துருங்க. இப்போ என்ன நம்பவே இல்லையா, பொடி வாங்கி போட்டுனுக்குதுயா அப்படி பேசுறாங்க. அப்போ கேட்டேன் நானு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், 3 நாளைக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கார அடிச்சியாம என்ன மேட்ரு? வீட்டுக்கார கொஞ்சம் மாத்துன்னு மாத்திடாம என்ன மேட்ரு? முழிக்கிறாங்க. இப்ப பாருங்க, இப்ப இவங்க என்கிட்ட என்ன வேஷம்? அவங்க தான் தப்பு செய்யறாங்க, நான் எப்படி இருக்கேன், ஹோலி ஹோலி ஹல்லேலூயா பரிசுத்தமா இருக்கிறேன். ஆனா அவங்கள விட இவங்க மோசம், கட்டின புருஷன் அடிக்குது. யோசித்து பாருங்க. என்ன சொல்ல வரேன்னா, இப்படி நடிகர்களாக நிறைய பேர் இருக்கிறதுனால அவர்களை பார்த்து பல நேரத்தில் நாம என்ன பண்றோம்னா, எப்பவுமே ஒரு பழக்கம் இருக்கும். இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பான், இந்த நல்லா படிக்காத நம்ம வீட்டுல கூட நல்லா தான் படிப்பான். அவன் நம்ம எப்ப பார்த்தாலும் ரைம் சொல்லு நான் சொல்லுவான். நம்ம கிட்ட அவன் சொல்ல மாட்டான், அவன் எங்கேயாவது போய் சொல்லிட்டு இருப்பான். ஆனா பக்கத்து வீட்டுல இருந்து வர குழந்தை, ரைம் சொல்லு ஆண்டி, நான் சொல்றேன் ஆண்டி. சில குழந்தை கேட்கவே தேவையில்ல, அது ஆண்டி நான் ரைம் சொல்லட்டுமான்ட்டு ரைம் சொல்லும். உடனே நம்ம வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது புள்ள நீ கேட்பாங்களா இல்லையா? நீங்களே கேட்டிருப்பீங்க, அது புள்ள படிக்குது பேர் நீ. இதே பழக்கம் தான் நமக்கும். என்னது,
யாராவது இப்படி ரொம்ப ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா அப்படின்ன உடனே ஐயோ இவங்கெல்லாம் பயபக்தியாகிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் அந்த கெட்ட எண்ணம் வரது இல்லையே, இவங்கெல்லாம் அப்படி சோதிக்கப்படுறது, நான் தான் விழுந்து ஏந்துக்கிறேன் போல, எனக்கு தான் கெட்ட எண்ணம் வருது போல, நான் தான் இந்த மாதிரி தப்பு பண்றேன் போலன்னு அவங்கள பார்த்து நாம நொந்துக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, நீ ஒண்ணுல விழறன்னா அவன் வேற ஒண்ணுல விழுந்திருப்பான். ஏன்னா இது உலகம். ஒருவேளை அவன் விழலனா கூட பரவாயில்ல, அவனை பார்த்து நீ மனம் நொந்து நின்றா உட்காந்த இடத்துல தான் உட்காந்து இருக்கணும். பெட்டர் என்ன தெரியுமா, ஹெல்ப் லைனுக்கு போன் பண்ணிடணும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிற அவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே நான் வெளியே வர விரும்புகிறேன், என்னை தூக்கி எடும், என்னை வாழ வை, என்னை கழுவ, என்னை சுத்திகரியும், அப்படி ஜெபம் பண்றது பெட்டர். ஆமென். பூனைய பார்த்து புலி என்ன பண்ணக்கூடாது, புலிய பார்த்து பூனை அதானே கரெக்ட், புலி தானே வரியா இருக்கும், புலிய பார்த்து பூனை என்ன பண்ணிக்க கூடாது, சூடு. அவங்க ஏமாத்துறாங்கன்னு அவங்க ஏமாத்துறாங்களா, நம்மள ஏமாத்துவோம். நாமளும் நாலு போடு வெள்ளை துணிய தூக்கி வை பைபிள ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி கிளம்பிட கூடாது. இருக்கீங்களா? அத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். பிசாசு என்ன பண்ணிட்டு தெரியுமா, பாரு அவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க, நீ பத்தியா எப்படி பாவம் செய்யற பத்தியா, சரி விடு, எப்படியோ ஒண்ணு செஞ்சுட்ட, ஒண்ணு செஞ்சாலும் நரகம் தான், 100 செஞ்சாலும். இப்ப அவன் வேலை என்ன, உங்களை பாவத்திலே நிக்க வைக்கணும். நீங்க தப்பி தவறி நீச்சல் அடிச்சுன்னு கூட அந்த பாவன்ற குளத்துல இருந்து ஏறி வெளியே வந்துட கூடாது, உங்களை அங்கேயே போட்டு முக்கணும். அது அவன் வேலை. அவன் கணக்கச்சிதமா அதை பண்ணுவான். 1 செஞ்சாலும் நரகம் தான், 100 செஞ்சாலும் நரகம் தான். அதனால செய்யு. எத்தனையோ பேர் இந்த பிசாசின் உபதேசத்தை கேட்டு தினந்தோறும் ஏதாவது ஒரு அவங்க செஞ்ச பாவத்தை இன்னும் அதிகமா செய்யறாங்க. இன்னும் அதிகமா கேட்டா, ஏன் சர்ச்சுக்கு வரல, ஏன்பா ஜெபம் பண்ண வரமாட்டல, ஏன் கடவுள்கிட்ட வரமாட்டல, வரலாம் ஒரு நாள் இருக்குது, நியூ இயர் இல்ல, ஈஸ்டர் இல்ல, ஒரு ஏடியா வந்து தலை முழுகிறேன். பிசாசு அப்படி சொல்லும்போது சொல்லணும், பிசாசே 1 பாவமோ 100 பாவமோ உதவி செய்ய அவர் எனக்கு வல்லவரா இருக்கிறார், எனக்காக அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக, வசனம் எபேசியர்ல வாசித்தோம் இல்லையா, எபிரேயர்ல, பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக எவ்விதத்திலும் நம்மை போல ஆனாரா, சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்ததாம். யாருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது? சகோதரன் தான் நாம. இயேசு நமக்கு மூத்த சகோதரன். இயேசு யாரு? நல்லா சொல்லுங்க. ஏசு அப்பா இல்ல, ஏசு அண்ணா. ஏசு யார் நமக்கு? முறைப்படி ஏசு யார் நமக்கு? அண்ணா, மூத்த சகோதரன். பரவாயில்ல, அவர் அப்பான்னு கூப்பிட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அவர் அப்பா இல்ல, அவர் முறைப்படி யாரு? மூத்த சகோதரன். ஏசு பிதாவுக்கு யாரு? ஏசு பிதாவுக்கு யாரு? குமாரன், பிள்ளை. நாம பிதாவுக்கு யாரு? நாம பிதாவுக்கு யாரு? இப்போ பிள்ளையும் அப்பா பிள்ளையும் ஆக முடியும். ஏசுவும் புள்ள, நானும் புள்ளன்னா ஏசு எப்படி எனக்கு அப்பா ஆவாரு? எனக்கு அண்ணன் தானே ஆவாரு. அவர் அகல்யாக்கும் அண்ணன் தான். ஆமென். 90 வயசு தாத்தாக்கும் அவர் யார் தான்? அண்ணன் தான். அவர் எல்லாருக்கும் அண்ணன். அண்ணன்டா, அவர் அண்ணன். அந்த அண்ணன் வசனம் சொல்லுது, எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியது. நம்ம எல்லாம் சோதிக்கப்படுறதுனால நம்மளை போலவே அவரும் அதே வழியில வந்து அந்த கஷ்டம் எப்படி இருக்குன்றத பார்த்ததுனால, நமக்கு முன்னோடி அவர் ஓடினதுனால நமக்கு அவர் உதவி செய்கிறாராம். ஆமென். ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கூட பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கூட விழுந்த இடத்துல இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கூட தன்னுடைய ரட்சிப்பை இழக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கிறிஸ்தவ விசுவாசி கூட நித்திய ஜீவனை அடையாமல் போக அவசியம் இல்லை. அடையாமல் போக, அதை தவறி விட தேவையே இல்லை. அவ்வளவு பேரும் பரலோகம் போலாம். சொல்றாரு பவுலு, ரோமர் 6 வாசனம் இல்லையா, முன்னாடி பாவம் செஞ்சீங்க, என்ன பலன் கிடைச்சது? ஒண்ணுமே இல்லை. ஒரே ஒரு பலன் தான். என்னது? மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இப்பொழுது நீதியை செய்கிறதுனாலே இதுக்கு பலன் இருக்கு. என்ன பலன்? நித்திய ஜீவன். என்ன பலனு? நித்திய ஜீவன் நமக்கு வச்சிருக்கிறார். நித்திய ஜீவனை இதை யாருமே மிஸ் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி என்ன வருது பாஸ்ட், அந்த மாதிரி என்ன வருது பாஸ்ட், அதுல விழுந்த பாஸ்ட், இதுல விழுந்த பாஸ்ட், அதுல விழுந்தாலும் என்ன வந்தாலும் உதவி செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். தூக்கி எடுக்க அவர் வல்லவரா இருக்கிறார். இப்ப நம்ம வேலை ஒண்ணுதான், அவரை புடிச்சுக்கணும். அந்த ஹெல்ப் லைனுக்கு எப்பவுமே என்ன பண்ண, டயல் பண்ண. ஹெல்ப் லைன் நம்பர் தெரியணும். ஜெபம், தேவனை நோக்கி கூப்பிடுறது, வேத வார்த்தை. ஆமென். எடுத்து நல்லா புடிச்சுக்கணும். இன்னும் பாவத்தை நான் சொல்றேன், இன்னைக்கு பாவத்துல விழ வசனத்துல அதிகமா போயிடணும். ஆமென். அது வந்துடுச்சுன்னு ஜபத்தையும் வசனத்தையும் ஆண்டவர் ஆராதிக்கிறதை விட்டீங்கன்னா கவுத்துடுவான் பிசாசு. ரொம்ப உஷாரா இருங்க. தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம் வரும்போது தேவனை விட்டுதான் முதல்ல பிரிப்பான். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே பண்ணது என்ன? தேவனை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டார்கள். அதைத்தான் பண்ணுவான்.
அதான் நான் போன வாரம் கூட சொன்னேன். என்னைக்கு ஜெபம் மன்றத்துல பிரச்சனை வருதோ, என்னைக்கு ஆலயத்துல வந்து உட்கார்றதுல பிரச்சனை வருதோ, என்னைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதுல எனக்கு உள்ளவே போராட்டம் வருதோ, அப்பவே நானு பாவத்துல மாட்டிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணோம்? என்னை பிடிச்சி நுழைக்கணும், தின்னுக்குள்ள நுழைக்கிறது போல. இப்ப என்ன பண்ண, வலுக்கட்டாயமா இல்ல நான் போயே ஆவேன் ஜபத்துக்கு, இல்ல நான் ஆலயத்துல போய் உட்காந்தே தீருவேன், இல்ல நான் ஜபம் பண்ணியே தீருவேன். நுழைக்கணும். அவன் எவ்வளவு உங்களை தள்ள பாக்குறானோ அவ்வளவு நீங்க ஆண்டவர்கிட்ட நெருங்க பாருங்க. அவரிடத்துல நெருங்கி சேருங்கள். உங்களை பிரிக்கவே முடியாது. பாவம் தோற்கும், நீங்கள் ஜெயிப்பீர்கள், நித்திய ஜீவன் உங்களுடையதாய் மாறும். ஆமென். இருக்கீங்களா? எத்தனை நான் சொல்றது விளங்குது? அதெல்லாம் சிம்டம்ஸ். எது? தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்களை முன்னாடியே அறிந்து நாம தேவன் அண்டையில நெருங்க பார்க்கணும். பக்கத்துல பா சொல்லுங்க, தேவன் அண்டையில நெருங்க பார்க்கணும். கர்த்தர்கிட்ட என்ன பண்ண, நாம நெருங்கிடணும். மற்றவங்களோடு எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ண கூடாது. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்ல. எதன் பிறகு புரிஞ்சுது? எழுந்து நிற்போம்.